Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, எங்களது ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் இன்று நம்மை பார்த்து கூறுகிறார், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்குமாம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே நாமே சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோமா அல்லது துன்மார்க்கமாய் காணப்படுகிறோமா? ஆம், நம்முடைய வார்த்தைகளால் நமது உறவுகளையும் மனிதர்களையும் கட்டி எழுப்பவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம் கட்டி எழுப்பவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி என்றால் நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோம். இல்லை, அழிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் அழிக்கிறவர்களாக காணப்பட்டால் நாம் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் நீதிமான்களாக வாழ கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களிடத்தில் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறோம்? மற்றவர்கள் மனது புண்படும்படி, மற்றவர்கள் செயல்கள் புண்படும்படி நமது வார்த்தைகள் காணப்படுகிறதா? அல்லது அவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளாக, அவர்களை கட்டெழுப்பும் வார்த்தைகளாக நமது வார்த்தைகள் காணப்படுகிறதா? இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஊக்கம் கொடுக்கும் வார்த்தைகள் தேவை. தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து கூறுகிறது. ஆனால் இன்று நமது நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகின்றன? கெட்ட வார்த்தைகள், அடுத்தவர்களை புறம் பேசும் வார்த்தைகளாக எழும்பியிருந்தால் நாம் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடையவர்களே, நாமே அநேகரை நம்மால் போஷிக்க முடியாது. நாம் நீதிமான்களாய் வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய உதடுகளால் அநேகரை போஷிக்கும் என்பதில் நாம் மறந்து போக வேண்டாம். நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் நபராக நாம் ஏன் மாறக்கூடாது? ஊக்கம் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. தேவனுடைய பிள்ளைகளே, அது சோர்ந்து போனவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக காணப்படும். நமது நாவு உத்தம காரியங்களை வசனிக்கும் நாவாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி காணப்படுகிறதா? உத்தம காரியங்களை வசனிக்கும் நாவாக நம்முடைய உதடு காணப்படுகிறதா? நமது உதடு ஆனந்த களிப்புள்ள உதடு என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா கூறுகிறார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக நமது உதடுகள் காணப்படுகிறதா? அவரை ஆனந்த களிப்புகளால் எம்பீரித்து நமது பாடுகின்ற உதடுகளாக காணப்படுகிறதா? அல்லது சினிமா பாடல்களை பாடுகின்ற உதடுகளாக நமது உதடுகள் காணப்படுகிறதா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நியாய தீர்ப்புகளை விவரிக்கும் உதடுகளாக காணப்படுகிறது என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா கூறுகிறார். நமது உதடு நியாய தீர்ப்புக்கு எதிராக காணப்படுகிறதா அல்லது நியாய தீர்ப்புக்காக காணப்படுகிற உதடுகளாக காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டால் நமது உதடு அநேகரை போஷிக்கும் என்று வேத வசனம் கூறுகிறது. நமது உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சாலமோன் ராஜா கூறுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நமது கல்வியை பெருக பண்ணுகிற உதடுகளாக, லீலி புஷ்பங்களை போன்ற உதடுகளாக நமது உதடுகள் காணப்படுகிறதா? உறங்குகிறவர்களை பேச பண்ணுகிற உதடுகளாக என்று உன்னத பாட்டு கூறுகிறது. சமாதானம் கூறும் உதடுகளாக காணப்படுகிறதா? நமது உதடு சமாதானம் கூறும் உதடுகளாக, லீலி புஷ்பங்களை போன்ற உதடுகளாக, மதுரம் போன்ற உதடுகளாக, நியாய தீர்ப்புகளை விவரிக்கும் உதடுகளாக, ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக இருந்தால் நமது உதடு அநேகரை இன்று போஷிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நம்முடைய உதடுகளால் அநேகரை போஷித்து அநேகருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.